அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 1/6/2025 முதல் நீங்கள் நினைத்தவை தானாக நடைபெற போகிறது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1/6/2025 முதல் மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1/6/2025 முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து பல சிரமங்களை தந்து கொண்டிருந்த ராசிநாதனான குரு அங்கிருந்து விலகி அர்த்தாஷ்டம இடமாகிய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. முன்பு இருந்த அளவுக்கு கஷ்டங்கள் இப்போது இருக்காதுங்க. அதோடு 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது வெற்றி சிந்தனையை தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் அரசாங்க காரியங்களை முடித்து தருங்க, வேலை வாய்ப்பு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. மேலதிகாரிகளுடைய அன்பு அதிகரிக்குங்க, வேலை மாற்றங்கள் நன்மை தரும், குடும்பத்தில் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியமான திசையை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குடும்பத்தில் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியமான திசையை நோக்கி நகர இருக்கு. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல மீனராசினியர்களே ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதாலையும் விரையராகவும் பிரச்சனைகளும் தரும் நிலையில் தான் இருக்கிறாரு. அதனால சில நேரங்கள்ல மனதை கஷ்டப்படுத்தும் அவமான சம்பவங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். அது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை, நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியங்க. பிள்ளைகள் பற்றிய பாரம் இருந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் திடீரென்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவான் அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் காத்துதாங்க இருக்குது. விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு நிலை கொண்டுள்ளதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அதே போல கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுங்க. கேது ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்தினரை பார்த்து வரும் மனநிறைவும் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்பட இருக்கு.
தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 1/6/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள இத்தருணத்துல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை தரும். இருந்தாலும் வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க. சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அலுவலக கடமைகள் சம்பந்தமாக மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் வெளியூர் சென்று வர வேண்டியிருக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் ராசி ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையினால பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்குங்க. லாபம் உயர இருக்குது. உற்பத்தியை அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களும் சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள். அதே போல வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் உழைப்பும் கடினமாக இருப்பினும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலை தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் 1/6/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்குங்க. அதே போல அதிக அலைச்சலும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களும் அசதியை ஏற்படுத்தும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல்ல வாய்ப்பாக அமையுங்க. இதுவே மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்கும். மீன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. செல்வாக்கு உயர இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பெரிதும் மதிப்பாங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் படியுங்க. இருப்பினும் உடல் நலன்ல கவனம் வேண்டும். இரவு நேரங்கள்ல நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கட்டுப்படுத்தி கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. வயல் பணிகள்ல சக்திக்கு மீறி உழைக்க வேண்டாங்க. ஏனெனில் கிரக நிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் அதிக உடல் உழைப்பை குறைத்து கொள்வது அவசியங்க. விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பையும் தேவையில்லாத கற்பனையான கவலையையும் தவிர்ப்பது அவசியங்க. அனாவசியமாக வெயிலில் அலையாமல் இருப்பது ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும்
உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து, மற்றவர்களுக்காக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகள்ல மாலையில் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க, எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.